உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப நேசிக்கிறவங்க உங்கள காயப்படுத்துறாங்களா? அப்போ இந்த ஒரு ரகசியத்த தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய காட்டுல ஒரு அழகான ஆப்பிள் மரம் இருந்தது. அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு கல் இருந்தது. அந்த மரமும் கல்லும் பல வருஷமா ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு தச்சன் கத்திய எடுத்துட்டு அந்த மரத்த வெட்ட வந்தான். அவன் மரத்தோட கிளைய வெட்டும்போது மரம் வலிக்காம அமைதியா இருந்தது. ஆனா அடுத்த நிமிஷம் அந்த தச்சன் தன் கையில இருந்த கத்திய கூர்மையாக்க, மரத்துக்கு பக்கத்துல இருந்த அந்த நண்பன் கல் மேல வச்சு வேகமா தேய்க்க ஆரம்பிச்சான். அப்போ அந்த ஆப்பிள் மரம் பயங்கரமா அழ ஆரம்பிச்சது. இத பார்த்த தச்சன் ஆச்சரியப்பட்டு, "நான் உன் கிளைய வெட்டும்போது நீ அழல. ஆனா இந்த கல்லுல கத்திய தேய்க்கும்போது ஏன் அழுகுற?" அப்படின்னு கேட்டான். அந்த மரம் கண்ணீரோட சொன்னது, "நீ என் கிளையை வெட்டும்போது எனக்கு வந்த வலி என் உடம்போடு போயிடுச்சு. ஆனா எனக்கு வலிக்கணும்னே என் நண்பன் உனக்கு உதவி செய்றான் பாரு. அந்த துரோகத்தோட வலிதான் என் உயிரையே வதைக்குது." நம்ம வாழ்க்கையிலயும் அப்படித்தான். ஒரு முகம் தெரியாத எதிரி நமக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணாலும் நமக்கு வலிக்காது. ஆனா, நாம உயிர்ன்னு நெனைச்ச நம்ம சொந்தக்காரங்களோ இல்ல நண்பர்களோ நமக்கு ஒரு சின்ன துரோகம் பண்ணா கூட, அத நம்ம மனசால தாங்கிக்கவே முடியாது. எதிரிகளின் ஆயுதங்களை விட, துரோகம் செய்யும் துரோகிகளின் மௌனமே அதிகம் காயப்படுத்துகிறது.